அனைவருக்கும் வணக்கம். ஃபோட்டோஷாப்பில் எப்படி கலர் கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபேஸில் வந்து அந்த ஆயில் பெயிண்ட்டு, இப்போ நியூ ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளெக்ஸ்லாம் ஸ்டைல் பண்ணுறாங்களா, அது எப்படி வந்து நம்ம பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில் வந்து, எங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறது, அந்த ஃபேஸில் வந்து தேய்க்கிறீங்களா பிரதர், அந்த கிளாரிட்டியாக அந்த இது அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, டைரெக்டாக ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்து உங்களுக்கு என்ன ஃபோட்டோ செலக்ட் ஆகுதோ அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் 2 விஷயம் இருக்கணும். ஒன்று வந்து உங்களோட இதில் வந்து அட்வான்ஸ் வெர்ஷன் கேமரா ட்ரா இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களோட ஃபில்ட்ரு வந்து டோபாஸு அது மாதிரி ஸ்கின் ஸ்பின்னர் அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து அது என்னென்ன மெத்தட் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl+J டூப்ளிகேட் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஃபேஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கணும். Ctrl+M அமுக்குனீங்கன்னா ஷார்ட்கட் வந்து Ctrl+M. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அந்த ஃபேஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராக லைட் வேணுமா, லைட் கம்மியாக, அந்த ஹேருக்கு அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நேராக வந்து ஃபில்டரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபில்டரில் வந்து டோபாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? டோபாஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு என்ன தேவை ஃபில்டரோ, இதில் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து உங்களோட ஃபேஸ் ஃபில்டர் தான். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நான் ஃபஸ்ட்டில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னென்னா, உங்களுக்கு ஃபேஸுக்கு வந்து என்ன ஃபில்டர் உங்களுக்கு ஒத்து போதோ, நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து யுவர் சாய்ஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கங்க. இப்போ எனக்கு வந்து இந்த ஃபேஸுக்கு வந்து நான் இந்த ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரைட் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகே கொடுத்து உள்ளே போயிருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஃபோட்டோ இருக்குது. இது வந்து நம்ம ஆயில் பெயிண்ட் மாதிரி கொஞ்சம் வந்து ப்ரெஷ் டூவில் வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ரெஷ் டூவில் மிக்சிங் ப்ரெஷ்ன்னு சொல்லி ஒரு ப்ரெஷ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பெருசாகிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை பெருசாகிக்கிட்டு மேலே வந்து அதை டிக்கு அந்த பிளாக் கலரில் இருக்கும். அதை வந்து பிளாக் கலர் இருக்கக்கூடாது, ஒயிட் கலராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ப்ரெஷ்ஷை வந்து இது பண்ண முடியும். அதை எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ண மேலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பண்ணிக்க. இப்போ நான் எல்லாத்துலேயும் 100, 80 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த ஆயில் எஃபெக்டோட அந்த தீர்மானிக்கிறது. அந்த அவுட்புட்டை வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குமோ அதுதான். இப்போ நான் ஃபேஸில் பாருங்கள், நான் தேய்க்கிறேன். ஃப்ரீயாக சாஃப்டாக நம்ம தேய்க்கணும். நம்ம கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கிறதுலாம் இல்லை. லைட்டாக நீங்கள் வந்து அதை லெஃப்ட் கிளிக்கை வந்து ஒரு மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சாவே அதை நல்லா தெரியும். உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி இருக்கணும், ஃபேஸ் ஃபுல்லாகவே. அவ்வளோ ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் தேய்ச்சாவே போதும். இப்போ நல்லா கிளியராக வந்துடும். மூக்கு கூட மட்டும் கரெக்டாக பார்த்து தேய்க்கணும். இல்லை அப்படின்னா அது ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம என்ன அந்த ஷேப்லேயே இருக்கும், அந்த ஷேப்லேயே வச்சு நீங்கள் தேய்ச்சா மட்டும் போதும், கரெக்டாக வந்துடும்.
அதுக்கடுத்து மறுபடியும் உங்களுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் டோபாஸ் ஓப்பன் பண்ணி கிளாரிட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க கலரை. உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கலரு. இப்போ நான் இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஏன்னா அந்த லைட்டு கலரு அந்த மாதிரி மாறும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒரு தடவை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. போய் கொடுத்துட்டோம் அந்த ஃபேஸ் வந்து ஃபில்டர் வந்து நம்ம அப்ளை ஆயிரும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஹேரில் வந்து லைட்டாக வந்து அந்த ஒயிட்டு இதெல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம மாற்ற போகிறோம் கருப்பாக. ப்ரைஸில் அந்த டூல் இருக்கும், அந்த டூலில் கிளிக் பண்ணி நமக்கு வந்து கருப்பு கலராக சேஞ்ச் பண்ணுறோம். ஓரளவு ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோன்னா நம்ம கலர் ஃபில்டர் கேட்குறாங்க. அது கலர் லுக்அப்னு சொல்லிட்டு அது மூலியமாக கிளிக் பண்ணி நம்ம கிளிப்பிங் மாஸ்க்கு கொடுத்து நம்ம என்ன கலர் வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தான். கலர் லுக்அப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் ட்ரெண்டிங் ஃப்ளெக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து நம்ம தேவையான கலரை கொடுத்ததுக்கப்புறம் இது 2 லேயரையும் ஒரு டூப்ளிகேட் காப்பி கொடுத்து மேட்ச் பண்ணிங்க. மேட்ச் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மறுபடியும் கலர் கரெக்ஷன் கொடுத்துருங்க. கரெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் யூஎம்கின்னா கலர் சேஞ்ச் ஆகும். இதை வச்சு தான் நம்ம வந்து கலர் அவுட்புட்டில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுவோம். உங்களுக்கு பேசிக் மட்டும் தான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பேக்ரவுண்ட் செட் பண்ணுறோம். ஏதாச்சும் ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருங்க. உங்களுக்கு டெமோ தான் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு சும்மா சாதாரணமாக தான் வந்து இது ஒரு பேக்ரவுண்ட் வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். பேக்ரவுண்டு ஏற்றுக்க மாதிரி நம்ம வந்து இன்னொரு ஷேடோ பயன்படுத்தி நம்ம நம்ம ஃபோட்டோ எட்ஜஸ்லாம் வந்து அந்த லைட் வந்து எப்படி செட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த கேமராவில் போய்ட்டு லைட்டாக உங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. எவ்வளோ ஷார்ப்னஸ் வேணும், டார்க்னஸ் வேணும். அப்போ தான் வந்து நம்ம தேய்ச்சது வந்து அது கிளியரிட்டியாக கொஞ்சம் நல்லா தெரியும், எடுத்து கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் ஏன்னா இது ஃபுல்லாகவே யுவர் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த இன்னர் ஷேடோலாம் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். பிளெண்டிங் ஆப்ஷனில் இன்னர் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதில் வந்து கலர் வந்து நம்ம ரெட்டு வச்சுருக்கனால ரெட்டு கொடுத்தீங்கன்னா